ஒரு உன்னதமான மனிதர் ஆபாச நிறுவனத்தினுடைய நீங்களெல்லாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிரேட் பர்சன் சந்தோஷ் சார் அவர்களை வெல்கம் பண்ணுறேன். ப்ளீஸ் வெல்கம் சார். நல்ல எண்ணங்கள், நல்ல உள்ளங்கள், நல்ல மனசு இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னாடி கேரளாவில் வந்து நான் நிக்கிறோம் பார்த்தீங்களா, அது எனக்கு கொடுத்து வச்சது. எங்க கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, எந்த மோசமான ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ, கஷ்டப்பாடும் அனுபவம் எல்லாம் அனுபவிச்சு ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு தான் உங்களோட வாழ்க்கையை மாற்றும். ஒரு பேக்கரியிலயோ ஒரு கடையிலயோ ஒரு ஏதாவது ஒரு ஷாப்ல போய் ஒரு திங்ஸ் வாங்கி சாப்பிட்டா அதுல ஒரு பிரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அத்தனை விஷயங்கள் தெரிஞ்சிட்டும் சாப்பிட முடியாது. அதுக்கு என்ன சொல்யூஷன்? இங்க பேசக்கூடிய விஷயம் ஓரோ உயிரினங்களை காப்பாற்றுறா சார். ஆபாச வேள்வியில் வந்திருக்க ஒரு ஃபேமிலியில ஒருத்தருக்கு உடம்பு முடியல சொன்ன எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த உடம்பு சரியில்லாத ஆளுதான் கஷ்டப்படுறாங்களா? அல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இனிமே வரக்கூடாது. ஒரு டயபெட்டிக்கோ ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கோ இல்ல ஒரு பைல்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்பாடு இனி இந்த தமிழ்நாடு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வரக்கூடாதுனால சார் 120 வருஷம் பாரம்பரியத்தை கொடுக்க வந்திருக்கேன். ஆபாச வேள்வின்னு வந்து பணம் சம்பாதிக்க உங்களுக்கு முன்னாடி நிக்கல. இத்தனைய பொருள் வித்துட்டு அது லாபம் கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு முன்னாடி வரல. மேடம் சொன்னாங்க 1.5 வருஷத்துல 6.5 கோடி பிசினஸ் பண்ணிருக்க. இந்த பைல்ஸ் விஷயத்துல வந்து 6.5 கோடி பிசினஸ் பண்ணிருக்கு, ப்ரூவ் பண்ணிருக்க. நான் சம்பாதிக்க நினைச்சோம்னா இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு முன்னாடி நிக்கலாமா சார்? நிக்கலாமா? 1.5 வருஷத்துல 6.5 கோடி பிசினஸ் நான் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த டயபெட்டிக் மட்டும் அதே மாதிரி பிசினஸ் பண்ண எத்தனை கோடி கிடைக்கும்? அந்த 120 வருஷம் கிடைச்ச பாதிப்பத்தை நான் மட்டும் அனுபவிக்க கூடாது, அத்தனை உயிர்களும் அனுபவிக்கணும். அத்தனை உயிருக்கு எந்த நோய் நொடியும் இல்லாம சந்தோஷமா வாழறதுக்காக சார் இவ்வளவு பேசிட்டு